இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான இந்த நாள், இந்த இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டடைய, ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, ஆண்டவரே, இந்த நாள், ஆண்டவரே, இந்த மாதம் முழுமையாய், ஆண்டவரே, இந்த வருடம் முழுமையாய், எங்களுடைய ஆயுள் முழுமையாய் உமக்காக ஓட, உம்முடைய சித்தத்தை செய்யும்படி தேவ ஆவியானவருடைய வல்லமைகள் மத்தியில இறங்கி வருவதாக ராஜா, தடைகள் விளக்கப்படுவதாக தேவ ஆவியானவர் மத்தியில இடைபடுவீராக ராஜா. உங்களை நாங்க வரவேற்கிறோம்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாங்க அனல் மூட்டி எழுப்பிவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி உங்க பிரசன்னத்துல நாங்கள் அதிக நேரங்களை செலவு செய்ய, உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை அறிந்தவராய், அப்பாவுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாய், அப்பா, நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலுமாய் கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நடத்த அவர் உண்மையுள்ளவர்? ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம தான் அவருக்கு நேரம் கொடுக்கறது இல்லை, நம்ம தான் அவரிடத்துல கிட்டி சேர்வது இல்லை. இந்த மாதத்திலுமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தையும் கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல ஏறக்குறைய 1 மாதம் அல்லது 2 மாதம் அளவுல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ணணுன்ற காரியத்தையே ரொம்ப முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரங்களை அதிகப்படுத்தணும், நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். டோட்டலாவே நம்மளுடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் மாத்திட்டார். இப்ப நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க யூடியூப்ல மெசேஜ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் கோயம்புத்தூர்ல லாஸ்ட் வீக் பேசின 2 மெசேஜ்
முதல்ல இது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னோடனே எல்லாரும் இறங்கணுமேன்னு சொல்லிட்டு அதை வேகமா பார்த்து 150 பேர் மேல பார்த்துருக்குறாங்க. ஆனா அதே இது உணர்வடைங்கள்னு சொல்லி சொன்னா 20 பேர் 30 பேர் பார்த்துருக்கிறாங்க. அப்ப என்னன்னா ஏதாவது கிடைக்குமானே தேடிக்கிட்டு அலைகிறோம் நம்ம. ஆனா தேவனுடைய சமூகத்துல தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நம்ம தேட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இந்த நாள்ல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலானாலும் நம்பினாலும் நம்பலனாலும் நீங்க ஏத்துக்கணும்னாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம நிர்விசாரணமா இருக்கிறத நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்றத தயவு செய்து யாரும் மறந்துடாதீங்க. யாரும் மறந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறதா இருக்கிறோமா அப்படின்ற இடம் வரும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு மாற்றி நம்ம முன்னாடி ஓடின ஓட்டத்தை விட, முன்னாடி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட, முன்னாடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருந்த காலங்களை விட, முன்னாடி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானித்ததை விட கர்த்தருக்காக நம்ம செயல்படக்கூடிய ஒரு புதிய வல்லமைக்குள்ள நம்மளை நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில எழுத அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய காரியத்துக்கு நேரம் நம்ம கடந்து போக வேண்டிய எல்லைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம வேகமா வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்கள். அவன் நடுங்கி திகைத்து 3லேருந்து 6 வரைக்கும். படி. அதாவது 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆல்பர்ட் படிங்களேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் சொன்ன சில காரியங்களை நீங்க ஆழமா தியானிக்கணும்னு சொல்லி விரும்புறேன். இந்த சவுல் என்பவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி, அவளை கொலை செய்யும்படி எல்லா ஆர்டர் காப்பியும் வாங்கிக்கிட்டு அவன் கடந்து போகிறப்பதான் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அவன் வழியில கடந்து போகிறப்ப ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்ப என்ன நடக்குது? அவன் பிரயாணமா போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. எப்பெல்லாம் எதிர்மறையா நம்ம தீவிரமா போறோமோ அப்ப தேவன் நம்மை சந்திக்க அவர் உண்மையிலவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சவுல் கிறிஸ்தவ ஜனங்களை அழிக்கும்படிக்கு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை மறந்து நம்ம தேவைகளுக்காக, நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு சவுலை சந்திச்சதுக்கும் நமக்கு சந்திச்சதுக்கும் 2 காரியத்துக்கும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும் நான் நம்புறேன். இந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு விரோதமா 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, உலக தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம்னா நம்மளுடைய காரியங்கள்ல ஜெயம் எடுக்கவே முடியாது. இன்னொன்னு, கர்த்தருக்கு விரோதமா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருப்போம்னா அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு செய்தியை கொண்டு வரும். ஆண்டவர் இந்த 2 காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசினார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்த இடத்துல வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா
நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போராடி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உருமாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நம் முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்மளை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க அதை விரும்புவீங்க அப்படின்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர் சந்திக்க இந்த நாட்கள் அவர் ஆயத்தமா இருக்கிறார். இதுதான் உண்மை. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நான் சந்திப்பேன் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறார். ஒரு பெரிய அபிஷேகம் இந்த கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. சபைகள் மேல ஒரு பெரிய அக்கினி இறங்கி வரப்போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சபை அபிஷேகத்தால் நிரப்பப்பட போகிற நாட்கள் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சந்தித்த உடனே அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நம்ம வேற எங்கேயுமே நவர முடியாது. இதுதான் தேவனுடைய என்கவுண்டர். தேவன் சவுலை சந்திக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் கிறிஸ்துவ துன்பப்படுத்தல, கிறிஸ்துவ ஜனங்களை, கிறிஸ்து அறிந்த ஜனங்களை அவன் கொலை செய்யும்படி, அவர்களை கைது செய்யும்படியான எண்ணத்தோடு அவன் கடந்து போகிறான். இன்றைக்கும் நம்ம அநேக நேரங்கள்ல கர்த்தரை, ஆண்டவரை, இயேசுவை எந்தெந்த விதங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியம் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்றோம், ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம விரோதமா நம்ம நடப்போம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்விதான் கேட்பார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் இந்த செய்தி முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. இதை நீங்க கவனமா புரிந்து கொள்ளுவீங்கன்னா, இந்த வார்த்தையின்படியே நீங்க நடக்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்குள்ள கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரும். அல்லேலூயா. அப்ப சவுலை சந்தித்து தேவன் கேட்ட கேள்வி, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவருக்கு என்ன தெரியும்? நான் எங்கடா அவரத்து, யார் அவரு, என்ன இது, ஒண்ணுமே தெரியல. வெறும் சத்தம் கேட்டுச்சு, ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நம்ம செய்கிற தவறு நம்ம காலை நம்மளே காயப்படுத்துகிற மாதிரி, நம்ம காலை நம்மளே காயப்படுத்துகிற மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தேவனுடைய சித்தத்தின் நேராக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய சித்தத்தை அறியாம நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், உனக்கு கடினம். இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வது உனக்கு கடினம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. இப்ப அடுத்தது அவனுக்கு ஒரு காரியம் பாருங்க, நீ முள்ளில உதைக்கிறது உனக்கு என்ன கடினம், கடினம்ன்றார். அப்ப இந்த காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு முரட்டாட்டம் இருந்தா, எவ்வளவு பயங்கரமான கோபம் தேவனுடைய மக்கள் மேல இருந்திருந்தா அவன் கொலை செய்யும்படிக்கு ஒரு காரியத்துக்கு நேரம் கடந்து போயிருக்கிறான்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே கர்த்தர் சந்திக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது, தேவனுடைய சத்தம் அவனுடைய செவிகளில் கேட்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உடனே அவன் நடுங்கி திகைத்து,
ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறார். அல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேரு நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன் இந்த காரியங்கள்ல, வேத வாசிப்புல, ஜெபத்துல, ஆண்டவரோடு கூட நான் டிராவல் பண்ண முடியல, என் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே, நீங்க புலம்பிக் கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாள். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஏன் இந்த காரியம் ஆண்டவர் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை எதற்காக எழுப்பினாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய காலம் நெருங்கி வந்தது. சபை எழுப்பப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடைசி நாட்கள்ல தேவன் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை நம்ம உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் வரக்கூடிய கோபாக்கினைகள் நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த சவுல் கேட்கிறான், அவனுடைய இருதயத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு நீங்க இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் ஒரு குறுகிய வட்டத்துல வாழுவீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களை அதற்காக ரட்சிக்கப்படவில்லை. உங்களை ரட்சித்து கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு உங்களை வச்சிருக்கிறது கூட காரணம் வேற எதுக்குமே இல்லை, அவருடைய வேலையை செய்யறதுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த நாட்கள்ல உணர்வடைய வேண்டும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு மாற்றுகிறார்னா எச்சரிப்பா இருக்க வேண்டும். வாசல்களை திறந்து கொடுக்கிறார்னா எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னோக்கி போக வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் முதல்ல கேட்கிறான். அப்ப இன்னைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நீங்க கேட்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்றதை நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அடுத்தபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆகாயின் புஸ்தகம், ஆகாய் முதல் அதிகாரம், ஆகாய் முதல் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் ஒத்தரான பயிரை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முன்னாடி சொன்னேன், கர்த்தருக்கு நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நீங்க கொடுக்காம இருக்கிறீங்களா? அதாவது நீங்க வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம, நீங்க மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணாம, தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்யாம இருக்கிறீங்களா? நீங்க தேவனை கஷ்டப்படுத்துறவங்களா, துன்பப்படுத்துறவங்களா இருக்கிறீங்க. அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டவர்களா? நம்ம தேவனிடத்துல கேட்ட எல்லா விண்ணப்பம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கண்ணீரோடு எத்தனை முறை நம்ம தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்போம். நம்ம குடும்ப சூழ்நிலை, நமக்கு இந்த தேவை இருக்கு, என் சரீரத்துல உள்ள வியாதி மாறணும். ஆண்டவர் எத்தனை முறை நீங்க ஜெபித்தாலும் எல்லா ஜெபத்துக்கும் பதில கொடுத்து ஆண்டவர் உங்களை ஜீவனோடு இன்னைக்கு வச்சிருக்கிறாரே, ஜீவனோடு வச்சிருக்கிறாரே. எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ நேரங்கள்ல நம்ம எப்படியெல்லாம் நேரத்தை செலவு பண்றோம், எவ்வளோ பேர்கிட்ட போன் கால்ல நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்பயாவது அவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், அழைப்பு வச்சிருக்கிறார். அழைப்புல நான் இங்க வந்து உட்கார முடியாது, இந்த கூட்டத்துக்கு வர முடியாது. அப்ப தேவன் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற
ஒரு பெரிய காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும்னு சொல்லி விரும்புறாரு. ஆனா நம்ம போடுற பையில காசு எல்லாம் கீழே போறப்ப மட்டும் தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி ஓடுறோம். ஏன் எங்க போச்சு என் காசு? எல்லாம் விரயமாயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் புரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆண்டவருடைய தேவனுடைய உலகம், தேவனுடைய மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத என்னுடைய ஜனங்கள் என்று சொன்னவர், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமா இருக்கிறது என்று சொன்ன தேவன், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் விடுதலை அடையணும். இனி வரக்கூடிய நாட்கள் மகா மோசமான நாட்களா மாறப்போகும். நம்ம ஏற்கனவே இதே இடத்துல நம்ம பேசும்போது சொன்னேன், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அப்ப இன்னும் அந்த இடத்துக்குள்ள வந்து சேர வேண்டிய ஜனங்கள் வந்து சேரணுமே. வரப்போகிற தீங்கிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்து தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கணுமே. யார் போய் சொல்லுவா? யார் போய் அறிக்கை பண்ணுவா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கம் வந்திருக்கு? ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நான் கடந்து போறேன்? எவ்வளவு கேள்வி நமக்கு இருக்கு. ஆனா அந்த கேள்வி நம்ம தேவனிடத்துல முறையிடும் போது என்னைக்காவது முதல்ல நம்ம வழியை சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு தேவனிடத்துல 2 கேள்வி கேட்டிருப்போமா? ஆண்டவர் கேட்கிற 2 கேள்வி இதுதான். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2வதா கேட்கிற கேள்வி, பவுல் சொல்றாரு, சவுலா இருக்கும் பொழுது அவர் கேட்கிற கேள்வி, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க கேளுங்க, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? நம்முடைய வாழ்க்கையின் பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாக்க வரப்போகிற தீங்கிலிருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்ம வழியை சிந்தித்து பார்க்க சொல்றாரு. ஆண்டவர் விரும்புகிற காரியம் 8ஆம் வசனத்துல பாருங்க, ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த மலையில ஏறலாம்? பக்கத்துல திருச்சியில மலைக்கோட்டை ஒண்ணு இருக்குல்ல, ஏறிடுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஜெப மலையில ஏறணும். எந்த ஆலயத்துக்கு போலாம்? எருசலேம் தேவாலயத்துக்கு போயிடலாமா? பக்கத்துல இருக்க திருஇறுதி ஆண்டவர் ஆலயத்துக்கு போலாமா? இன்னைக்கு இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். நீங்க ஜெப மலையில ஏற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்னுடைய ஆலயம் அது பழுதாய் போய் கிடக்கிறது. உலகத்தின் பின்னாய் ஓடி நம்ம தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா வரப்போகிற தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்கப்படும்படி, வரப்போகிற அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கப்படும்படி, வரப்போகிற சூழ்நிலையிலிருந்து அநேக ஜனங்களை விடுவிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் எண்ணம் கொண்டு உள்ளார். அல்லேலூயா. அப்ப தேவன் வரப்போகிற காரியத்துக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாத்து அவருடைய சமூகத்துல அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி அநேகரை கொண்டு வந்து அந்த வழிக்குள்ள தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடி அந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கீழே வீட்டுல பிரேயர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, எகிப்தின் மேல வரக்கூடிய எந்த வாதையும் நம்ம மேல வராது அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல.
எகிப்தின் மேல வந்த வாதம் எதுவுமே உங்க மேல வராது அப்படின்னாரு. அப்ப கொரோனான்னு ஒண்ணு அப்ப இல்ல. ஆனா ஆண்டவர் பேசினாரு, வாதம் எதுவும் உன்னை வராது, தீண்டாது, உன்னை தாக்காது அப்படின்னாரு. கொரோனா டைம்ல எங்களுக்கு வேலை வச்சிருந்தாங்க. என் கூட பக்கத்துல வேலை பார்த்தவங்க நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. உங்களை தேவன் பாதுகாத்து வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. இப்ப வரப்போகிற சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் எதுக்கு இந்த காரியத்தை பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லணும். நீங்க ஒரு ஆலயத்தை கட்டப்படாம நீங்க மற்ற காரியங்களை ஈடுபடுவீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க உலகத்தின் பின்னா நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது இந்த நாள் இல்ல, அது இந்த நாள் அதுக்குரிய நாள் இல்ல. அதான் சொன்னாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இப்பொழுது உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி வசனத்துல 4ல, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, காலம் இதுவோ, இந்த காலம் அது இல்ல. எத்தனை பேர் இதை சொல்லி எச்சரிக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கிறாருனாக்க ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப வேதனையா பெயினா இருக்கு. இந்த பெயினுக்கு மருந்து வேற யாரும் போட முடியாது, நம்ம தான் போட்டாகணும். ஏசாயாவின் புஸ்தகம் 1ல, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அப்ப நிறைய நேரங்கள்ல நான் என்ன கலகம் பண்ண ஆண்டவருக்கு விரோதமா, இப்படிதான் நம்ம கேள்வி இருக்கு. நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்யாம இருந்தாலே கலகம் பண்றதுதான். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நேரம் இருந்தும் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறீங்களா? உங்ககிட்ட நிறைய பேர் எவ்வளவோ பேர் பிரச்சனைகளை சொல்லுவாங்க, கடந்து போவாங்க. அந்த சூழ்நிலையில ஆமா அவங்க கூட நானும் சேர்ந்து டிராவல் பண்ணேன், ஆனா அவங்களுக்கு இயேசுவை பத்தி நான் சொல்லல, நீங்க சொல்லுவீங்கன்னாக்க அதுதான் நீங்க தேவனுக்கு செய்கிற களங்கம். உங்களுக்கு அந்த சூழ்நிலை கிடைச்சும், அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தும் நீங்க செய்யாம இருந்துட்டீங்க. இனி அப்பேற்பட்ட காலங்களுக்கு மத்தியில் நம்ம போற ஒரு சூழ்நிலை வேண்டாம். ஆண்டவர் கேட்கிறார், உன் வழியை நீ சிந்தித்து பார். எத்தனையோ முறை உன் நண்பர்களை, உன்னுடைய குடும்பத்தார, உன்னுடைய ரத்த உறவுகளை, உன் நட்புகளை, நீங்க அதிகமா நேசிக்கக்கூடியவங்களை, அவங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ போராட்டங்கள் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, இழப்புகள் வந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். அவங்க கூட சேர்ந்து நீ அழுதியா? சரி அழு, பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு என்னை பத்தி ஏன் நீ சொல்லல? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். அப்ப என்னன்னா, இந்த ஆலயம் முழுசா கட்டப்படாம இருக்கிறப்ப உணர்வு இருக்காது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கின்றார். என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு அவருடைய இருதயம் ரொம்ப பெரிய பெயினோட இருக்கு. மாதம் வரும், மாதம் வாக்குத்தத்தம் வரும், வருஷம் வரும், வருஷம் வாக்குத்தத்தம் வரும், டெய்லி வேற வாக்குத்தத்தம் வரும். வெறும் வாக்குத்தத்தத்தை வச்சே ஜெபம் பண்ணி வண்டியை ஓட்டிடலாம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுதோ நிறைவேறலையோ, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அவர் வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. அப்ப சபை இந்த நாட்கள்ல எழுப்பப்பட வேண்டிய காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். சபை இன்னைக்கு உணர்வடையக்கூடிய ஒரு தருணம் இல்லாதபடிக்கு உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இருதயம் உணர்வடைய வைக்கணும்னு சொல்லிதான் அவங்க தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கேட்க வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். யாருங்க இவங்க? எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை பத்தி தான் எழுதியிருக்கு. எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை பத்தி தான் எழுதியிருக்கு. பாவமுள்ள ஜாதியம், அக்கிரமத்தினால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் இதோ பலட்சமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயம் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரீரம் முழுக்க வியாதி. ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்னைக்குமே புரிந்து கொள்ளாம இருப்போம்னா, ஆண்டவர் சொல்ற சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்து, ஆண்டவர் சொல்றாரு நாங்க உணர்வடைய விரும்புறோம், எங்களுடைய வழிகளை நாங்க சிந்தித்து பார்த்து நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு சொல்லி கேட்டு உங்க சத்தத்தின்படியா நாங்க நடக்க விரும்புறோம்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆவியான நம்முடைய வாழ்க்கைக்குள்ள புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் என்ன செய்ய போறாருனாக்க, ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற காரியம், 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சகாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியாயிருக்கிறவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் இதோ உங்களுக்குள்ளே மீதியானவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள், நீ செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை தொடங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின இதோ வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியிலே நிலை கொண்டு இருப்பார். நம்ம ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வேலையை நடத்துங்கள். அல்லேலூயா. வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள். ஆவியானவர் சில காரியங்களை ஏதோ செய்யற, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நாங்க வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா, எங்க மேல உங்க அபிஷேகத்தை நீங்க ஊத்துங்க, நீங்க சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா நம்ம ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா சமூகத்துல அப்பா பார்த்து நீங்க சொல்லுங்க, எங்களுடைய வழிகளை நாங்க சிந்தித்து பார்க்கிறோம்ப்பா. இந்த உலகத்தின் பின்னே நாங்க ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு போதும். நீங்க எதற்காக எங்களை பிடித்தீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணினீரோ, இதோ நாங்கள் எங்களுடைய காரியங்களை நடப்பிக்க பண்ணும்படி, உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்யும்படி அப்பா இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. நாங்க தவறு செய்துட்டோம், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க செய்து வழி விலகி போயிட்டோம். இன்னைக்கு நாங்க உங்க வழிகளை, எங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க வருகிறோம், உங்க சமூகத்துல வருகிறோம், உங்க சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ராபா கல ரபா ஷபல. அப்பா பார்த்து கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று அப்பா பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலம், தேவனுடைய சித்தத்திற்கு நேராய் ஓட வேண்டிய காலம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய காலம். அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பாவுடைய இருதயம் இதோ உலகத்துல எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம் நடக்குது, எங்க பார்த்தாலும் இயற்கையினுடைய அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சுனாமினா, ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வெள்ளம்னா இன்னொரு பக்கம் இதோ சூறை காற்றினாலே அநேக இடங்கள் அழிக்கப்படுகிறது. காடுகள் வெள்ளத்தினால, காடுகள் இதோ அக்னியினால சுட்டெரிக்கப்படுகிறது. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் கடல் கொந்தளிப்புகள் ஏற்படலாம், நிலங்களை ஆக்குபை செய்யலாம். இதோ நிலங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில எப்ப வேணாலும் நிலநடுக்கம் வரலாம். நிலையற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பார்க்கலான்ற ஒரு நேரம் இனி சம்பவிக்காது, சம்பவிக்காது. ஆவியானவர் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்த்து தேவனுடைய சமூகத்தில் நீங்க வருவீங்கன்னாக்க இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க இருதயத்தை நாங்க அறிந்து, உங்க இருதயத்தை நாங்க புரிந்து இதோ உம்மிடமாய் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுங்க. எங்களை நீங்க தொடுங்கப்பா, நீங்க சொல்லி கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைகளுக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆவியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதினாலும் மீட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நீங்க திரும்பி வரும் பொழுது கர்த்தர் உங்கள் புண்களை ஆற்றுவார், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுடைய வியாதிகளை உங்களிடத்திலிருந்து நீக்குவார். இதோ நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆவியானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். நாம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே எழும்பி நின்று அப்பா பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல
இந்த வாழ்க்கை பயணத்துல இதோ நான் இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா நான் என்னுடைய சித்தத்தின்படியாய் ஓடிவிட்டேன் ஆண்டவரே. ஆகையினால நான் சம்பாதித்த என்னுடைய பணங்கள் எல்லாம் கொற்ற பையிலே போட்டது போல என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ள கால்கள் வரை வியாதியை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். எங்களுடைய வழிகளை நாங்கள் சிந்திச்சு பார்த்து இன்னைக்கு மனம் திரும்புகிறோம் ஐயா. நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று உன்னுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இங்கே கடந்து வாங்கப்பா. எங்கள் மத்தியில் இங்கே கடந்து வருவீராக. எங்கள் மத்தியில கடந்து வாங்க. எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. இதோ உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், நாங்க சொல்றோம்ப்பா. உங்க சித்தத்தை இந்த பூமியில நாங்க செய்யும்படி அப்பா நாங்க வருகிறோம். நாங்க வழி மாறி போனது உண்மைதான், நாங்க தப்பு செஞ்சது உண்மைதான், தூரமா போயிட்டது உண்மைதான். இன்னைக்கு நாங்க திருப்பி வரோம். உங்க ஆலயத்தை கட்ட நாங்க திருப்பி வரோம். எங்களுடைய ஆலயம் கட்டப்படட்டும், எங்களுடைய ஆலயம் கட்டப்படட்டும். நாங்க உங்களுக்கு விரோதமா செய்த எல்லா துரோகங்களை எங்களுக்கு மன்னிங்க. உங்க பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. எங்க புண்கள் ஆறட்டும், எங்களுடைய வியாதிகள் மாறட்டும், எங்களுடைய கொப்பளங்கள் எல்லாம் ஆறி போகட்டும். இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே உடைய மக்களை உடைய பிள்ளைகளை அப்பா இந்த நேரம் நீர் உயிர்ப்பிப்பீராக. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லி இதோ உமக்காக நான் இருக்கிறேன், இதோ நீ என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் வாய்களை திறந்து உடைய சமூகத்திலே கேட்கிறார்களோ என் தேவனுடைய கரம் இப்பொழுதுமாய் ஆண்டவரை ஆன்லைன் ஆஃப்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பண்ணும்படியாய் உடைய சமூகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை உங்க சமூகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். தேவாவியனுடைய மகிமை அளவில்லாமல் இதன் மத்தியில இறங்கி வருவாங்க. இறங்கி வரட்டும்பா, இறங்கி வரட்டும். உங்களை நாங்க வரவேற்கிறோம்ப்பா, உங்களை நாங்க வரவேற்கிறோம் டாடி. எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வாங்கப்பா. உங்க சித்தத்தை செய்யும்படி நாங்கள் வருகிறோம். உங்க சித்தத்தை செய்யும்படி நாங்கள் வருகிறோம். உங்க சித்தத்தை செய்யும்படி நாங்கள் வருகிறோம். என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், என்னுடைய வேலைகள், என்னுடைய உடைமைகள், எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நான் உங்க சமூகத்திலே வைக்கிறோம். உங்க சமூகத்துல வைக்கிறோம்ப்பா. நாங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி நீங்க கொடுத்த எல்லா காரியத்தை விட உங்க சித்த மாத்திரங்களுக்கு போதும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் டாடி. இதோ இனி வரக்கூடிய நாட்கள் மகா மோசமான நாட்கள் என்று நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ அது தெரியாதபடிக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே. பிசாசு கொத்து கொத்தாக ஜனங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாரே. இதோ தகப்பனே உடைய சமூகத்திலே நம்மை கதறுகிறோம். உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. உங்க சமூகத்தில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்க சொன்னீங்களே. உங்க சமூகத்துல நாங்க வந்து நிற்கிறோம். ஒரு விசையாய் ஒரு விசையாய் எங்களுடைய சிந்தனை மண்டலங்கள், எங்களுடைய பார்வை மண்டலங்கள், எங்களுடைய பேச்சு மண்டலங்கள், எங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள், எங்களுடைய சரீரத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீராக, 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 பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, எங்களை விடுதலை ஆக்குங்க. உடைய ஈசோப்புலால் எங்களை கழுவுங்க. நீர்களை சுத்திகரிப்பீராக, நீர்களை சுத்திகரிப்பீராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின் ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று நீங்க சொன்னீங்களே. எங்களுடைய ஆலயம் கட்டப்படட்டும். ஒரு புதிய அபிஷேகங்கள் மேல கடந்து வரட்டும் ஐயா. புதிய வல்லமையினால, புதிய கிருபையினால, புதிய ஆண்டவரே தகப்பனே வரங்களினால, வல்லமைகளினால எங்களை நீர் நிரப்புவீராக. நிரப்புங்கப்பா. உங்க ஆவியின் வல்லமையினால எங்களை நிரப்புவீராக. உங்க ஆவியின் வல்லமையினால எங்களை நிரப்புவீராக. தேவ பிரசன்னங்களை மூடட்டும் ஐயா, மூடட்டும்.
மூடட்டும். நாங்கள் உமக்காக எழும்பி சொலிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க அப்பா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நீங்க மனம் பொருந்துவீர் என்று சொன்னால், இதோ நீங்க எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொன்னால், இதோ தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, தேசத்தின் நன்மையை புசிப்பார்களாக. இன்றைக்கு உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தேசத்தின் நன்மையினால் திருப்தி அடைவார்களாக. கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதியும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். அவர்கள் மனம் பொருந்தினபடியினால் இன்றைக்கு அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. நடக்க முடியாத கால்கள் நடக்க ஆண்டவரே ஓடி செய்வீராக. தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுடைய நேரங்கள் அதுல நாங்கள் செலவு செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுமையா நீங்க நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.